ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், சீனா, ஜப்பான், தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர், மங்கோலியா, தீபத் ஆகிய நாடுகளில் உள்ள பௌத்த மக்களுக்கு தங்கள் வணக்கத்தில் பிள்ளையாரையும் சேர்த்து கொண்டுள்ளனர். சீனாவில் காணப்படும் பல விநாயகர் சிலைகள் 1400 வருடங்கள் பழமை வாய்ந்தவை என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்து உள்ளனர். இதை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 28/2/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 16வது நாள். இன்றைய விசேஷம் கரிநாள், சுபங்களை தவிர்ப்பது நல்லது. திருச்செந்தூர் முருகன் வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாற்றி பவனி காரமடை அரங்கநாதர் திருக்கல்யாணம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் தேர் துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி துவாதசி இரவு 9:03 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் காலை 9:51 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் மூலம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஒருவர் பிறக்கும் லக்ன தோஷம் நீங்க. ஒவ்வொரு லக்னத்திற்கும் சில கிழமைகள் தோஷமாகும். லக்னத்திற்கு தோஷமான கிழமைகளில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு லக்ன தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும். ஜாதகத்தில் லக்னம் மற்றும் வாக்குஸ்தானம் ஆட்சி உச்சம் நட்பாக அமைந்தால் லக்ன தோஷத்தின் காரணமாய் கல்வி தடை வரும், நல்ல பழக்கம் வராது, பணத்தை பக்குவமாக வைக்க தெரியாது, முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை தீய வழிகளிலே அழித்து விடுவார். குழந்தைகளுக்கு லக்ன தோஷம் உள்ளதா என்பதை நாம் இந்த கிரக இணைவுகளை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். மிதுன லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவருக்கு லக்ன தோஷம் உண்டு. ரிஷப லக்னத்தில் திங்கட்கிழமை பிறந்தால் லக்ன தோஷம் உண்டு. கும்பம் கன்னி லக்னத்திலே செவ்வாய்க்கிழமை பிறந்தால் லக்ன தோஷம் உண்டு. மேஷம் கடக லக்னத்தில் புதன்கிழமை பிறந்தால் லக்ன தோஷம் உண்டு. துலாம் மகர லக்னத்தில் வேழக்கிழமை பிறந்தால் லக்ன தோஷம் உண்டு. சிம்மம் மீன லக்னத்திலே வெள்ளிக்கிழமை பிறந்தால் லக்ன தோஷம் உண்டு. விருச்சிகம் தனுசு லக்னம் சனிக்கிழமையில் பிறந்தால் லக்ன தோஷம் உண்டு.
இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரத்தை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். லக்ன தோஷத்தில் பிறந்த குழந்தைகள் குலதெய்வ கோயிலுக்கு நேரில் எடுத்து சென்று குல தெய்வத்திற்கு எழுதி வைக்க வேண்டும். அந்த குழந்தைகள் நீங்கள் வேறு ஆலயத்தில் நேர்த்தி கடன் செய்யும் போது அந்த ஆலயத்தின் பெயரிலே அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் லக்ன தோஷங்கள் பாதிப்பு வராது, குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் தடைகள் வராது. இரண்டாவது பரிகாரம், லக்ன தோஷம் பரிகாரம் செய்யாமல் தற்போது பெரியவர்களாகி கஷ்டப்படுகின்றவர்கள் உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள பெருமாள் கோயில் 27 சனிக்கிழமைகள் சென்று வழிபட்டு வர பெருமாள் அனுகிரகத்தால் தோஷம் நீங்கி வரும் காலம் பலமாக அமையும். நாளைய தினம் வாஸ்து தோஷம் நீங்க அதற்கு உண்டான எளிய பரிகாரத்தை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை பல்வித கிரக இணைவுகளை கொண்டு ஆழமாக ஆராய்ந்து வந்தோம். இன்று அது முடிகின்ற தருவாயில் இருக்கின்றதால் பால அரிஷ்டம், குழந்தைகளுக்கு ஏன் மரண தோஷம் உண்டாகிறது என்ற கிரக இணைவுகளை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். லக்னத்தில் 7ஆம் இடத்திலும் சந்திரனுடைய சுபர் கூடாத பாபர் இருக்க அவர்கள் சுபர் பார்க்க சிசு மரணமடை. சந்திரன் பாபர்கள் கூடி லக்னம் 7, 8, 12 இதில் ஏதாவது ஒன்று நிற்க கேந்திரத்தை தவிர மற்ற இடங்களில் குரு, புதன், சுக்கிரன் நின்று சந்திரனை பார்க்கும்போது சிசு மரணமாகும். சுபர்கள் கேந்திரத்தில் நிற்க சிசுக்கு தீர்காய். சந்திரன் 6 அல்லது 8 இருக்க சந்திரனை சுபர்கள் பார்க்காமல் பாபர்கள் மட்டும் பார்த்தால் பிறந்த குழந்தை 1 மாதத்துக்குள் இறக்கும். சந்திரன் 6, 8 இருக்க சுபர்கள் பார்வை பெறாமல் சுபர்கள் பார்வை சந்திரன் மீது பட பிறந்த சிசு 8 வருடங்கள் கழித்து மரணமாகும். 6, 8 சந்திரன் நின்று சுபர் பார்வை சேர்ந்து இருக்க சுபர்கள் அசுபர்கள் பார்வை பெற்றிருக்க பிறந்த சிசு 4 வருடம் கழித்து பின் மரணமாகும். பாபர் வீடுகளான மேஷம், விருச்சகம், மகரம், கும்பம், சிம்மம் இதில் ஒன்று லக்னத்திற்கு 6, 8ஆம் இடத்தில் அதில் சந்திரன், சூரியன், செவ்வாய், சனியாவது, ராகுவாவது, கேதுவாவது சந்திரனை பார்க்க சிசு மரணமாகும். சுபர்களின் வீடு லக்னத்திற்கு 6, 8 இடமாகி அதிலே சந்திரன் நிற்க சிசு மரணமாகும். பாபர்களின் வீடு லக்னத்திற்கு 6, 8வது இடமாகி அதிலே சந்திரன் சுபர்கள் கூடியிருந்தால் சிசு மரணமாகும். 6, 8 சந்திரன் நின்று சுபர் அசுபர் பார்வை சேர்க்கை இருந்தால் பாலாரிஷ்டம் வராது, தீர்காயில் உண்டு. நாளைய தினம் 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட வழக்கு மற்றும் நோய் எதிரிகளை காட்டுகின்ற ஸ்தானம். இதனுடைய கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பலாபலன்கள் என்ன என்பதை நாளைய தினம் முதல் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு என்னவென்றால், கும்ப ராசியிலே சேரும் சூரியன், செவ்வாய் 4 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பணம் கொட்டும். ஜோதிடத்தின்படி சூரியன் மற்றும் செவ்வாய் மிகவும் முக்கியமான கிரகங்களாய் பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் ஒவ்வொரு அசைவுகளும் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையிலே கடந்த பிப்ரவரி 23 அன்று கும்பராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைப்பு நடந்துள்ளது. இந்த சேர்க்கை குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. அவர்கள் யார் யார், எந்த மாதிரியான பலன்களை பெற இருக்கின்றனர் என்பதை குறித்து இங்கே பார்க்கலாம். மேஷ ராசியின் அதிபதியே செவ்வாய் தான். இந்த நிலையில் சூரியன் மற்றும் செவ்வாயின் இணைவு மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமானதா அமைய இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் புது விதமான ஆற்றல் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை தீரும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவரும் முதலீடு செய்து தொடங்கலாம். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் ஆவார். இந்த சூழலில் செவ்வாயுடன் சூரியன் சேர்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு
பல நேர்மறையான பலன்களை கொடுக்க இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், இதுவரை இருந்த கடன் தீர்ந்து நிம்மதி பெறுவீர்கள். கையில் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். சூரியன் மற்றும் செவ்வாயின் கூட்டணி தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் புது சொத்துக்களை வாங்க முடியும். குறிப்பாக வீட்டு மனை வாங்கும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில் செய்து வருபவர்கள் அவர்களுடைய தொழிலை விரிவுபடுத்த முடியும். வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் வரும். அது உங்களுக்கு சாதகமானதாய் அமையும். சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களுடைய சேர்க்கையானது கும்பராசியில் தான் நடக்கிறது. அதன் காரணமாக மற்ற ராசிக்காரரை விட கும்பராசிக்காரர்கள் அதிக பலனை பெற இருக்கின்றனர். அவர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கும். வேலை இல்லாமல் இருப்பவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். நிதி விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த காரியங்கள் செய்து இந்த காலகட்டத்திலேயே முடிப்பீர்கள். வழிபட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது. அன்பர்கள் அதை பார்த்து பலாபலன்களை பெற்று நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நல நண்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம். பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும். பழைய சிக்கலில் ஒன்று தீரும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். சாதிக்கின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும். பழைய சிக்கலில் ஒன்று தீரும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். சாதிக்கின்றன. ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்தவைகள் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடும். புது வேலை சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பற்று வர ஓரளவு உயரும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உழைப்பால் உயர்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்தவையில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த புது வேலை சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பற்று வர ஓரளவு உயரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உழைப்பால் உயர்கின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். திடீர் செலவுகளை கையிருப்பை கரைக்கலாம். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உறவினர் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த திடீர் செலவு கையிருப்பை கரைக்கலாம். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பாக. வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் வாதம் வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது. வேலையில் முடிந்தவரை திட்டமிட்டு செய்து பாருங்கள். குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யவும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். பொறுமை தேவைப்படுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாத. வேலையில் முடிந்தவரை திட்டமிட்டு செய்ய பாருங்கள். குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த பெரிய முதலீடுகள் திட்டமிட்டு செய்யவும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும்.
பொறுமை தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நினைவாகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உறவினர்கள் அன்பு தொல்லை குறை. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நினைவாகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும். சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள். வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வீட்டை அழகுபடுத்தி பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டவர்கள். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வாடிக்கையாளருடன் கனிவாக நடந்து கொள்வது அவசியம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். விசாகம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாடிக்கையாளருடன் கனிவாக நடந்து கொள்வது அவசியம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் குறிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய முழு வழிபாடும் இன்றைய தினம் தேவை. அதன் மூலம் நீங்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தலாம். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடம் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஒரே நாளில் முக்கியமாக 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்து கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. வியாபாரத்தில் வேலையாட்களும் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையில் தாமதமாகும். வேலை சுமை மிகுந்தன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஒரே நாளில் முக்கியமாக 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியதற்கும் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கு கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பினால் லாபம் குறையும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும். வேலை சுமை மிகுந்த நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கும். கணவனும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கும். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களின் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கும். எதிர்பாராத வேலையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரரின் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து
நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் பலனிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்ற. நன்றி, வணக்கம்.